healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் ரெசிபி திருநெல்வேலி அல்வா எப்படி சுலபமாக ஈஸியாக வீட்டில் செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு நாள் நைட்டில் முன்னாடி நாளே கோதுமை ஒரு 1/4 கிலோ அல்லது 200 கிராம் அளவுக்கு நைட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா அலசிட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா ஊறி இருக்கும். அதை மிக்சியில் நல்லா தோசை மாவு பத அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னா நம்ம தண்ணி கலந்து நல்லா பேட்டர் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தில் அதை பாலை மட்டும் வடிகட்டி சக்கையை தூக்கி போட்டுடலாம். அந்த பால் தான் நம்ம அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த பாலை எடுத்தாச்சு. அது லோ ஃப்ளேமில் கடாயில் பற்ற வச்சுக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி கட்டி ஆகாமல் நல்லா அல்வா சாஃப்டாகவும் கட்டி கட்டியாக விழாமலும் நல்லா இருக்கும். மெயின் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சறதுக்கு சர்க்கரையை ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற காட்டியுமே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் மாவுக்கு 200 கிராம் சர்க்கரை அந்த அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நான் டைரெக்டாகவே போட்டிருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக கொஞ்சம் சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம நேச்சுரலாக கலர் கொண்டு வர போகிறோம். அதுக்காக தான் பாருங்கள். இப்போது அந்த மெல்ட்டான சர்க்கரை ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே கலர் பவுடர்லாம் போட்டோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும். பட் அது ஆர்டிஃபிஷியல் கலர் அப்படிங்கிறனால நான் சர்க்கரை ப்ரௌன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த மெல்ட்டான பாகை ஊற்றிருக்கேன். அதனால் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. நல்லா கிண்டி நம்மளுக்கு ஒரு பதம் வந்ததுக்கப்புறமா நெய் விட்டு விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நெய் நல்லா மேலே திரண்டு வர அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும். இது 200 கிராம் கோதுமை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 200 கிராம் சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம 150 கிராம் அளவுக்காவது நெய் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா திரண்டு அல்வா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அல்வா குக் பண்ணுறதே லோ ஃப்ளேமில் தாங்க பண்ணணும். அப்போ தான் சுவையாகவும் நல்லா குக்காகி டேஸ்ட்டாகவும் இருக்கும். கலர் டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நெய் விட்டு முந்திரியும் நல்லா பீஸாக போட்டு நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். அதையும் நம்ம அல்வாவில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாதாம் பிஸ்தா இது மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி தான் பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறியாச்சு. இன்னும் நெய் நல்லா திரண்டு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹாட்டாகவும் சாப்பிட்லாம், நல்லா ஆற வச்சுட்டும் சாப்பிட்லாம். டேஸ்ட் சுவையாக இருக்கும். திருநெல்வேலி அல்வா சுவையாக செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.